ஹலோ குட்டீஸ், உங்க பேரண்ட்ஸ் வயிற்றுல அசிடிட்டி பிரச்சனைன்னு சொல்றத கேட்டிருக்கீங்களா? அசிடிட்டி பிரச்சனைக்கு மருந்து சாப்பிடுறதை பார்த்திருக்கீங்களா? இந்த அசிடிட்டிக்கான மருந்துகள் எப்படி செயல்படுகின்றன? அமிலம், காரம் கொண்டு வேடிக்கையான வேதிவினைகள் மூலம் இன்னைக்கு கத்துக்க போறோம் குட்டீஸ். நாம செய்ய போறது வேதிவினை. எனவே உங்க பேரண்ட்ஸ் மேற்பார்வையில பாதுகாப்பா செய்யுங்க. சரி வாங்க, இந்த சோதனை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், மில்க் ஆஃப் மெக்னீசியா, யுனிவர்சல் இண்டிகேட்டர், ஐஸ்கிரீம் குச்சி, ஒரு சிரஞ்ச், டேப் வாட்டர், அவ்வளவுதான். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் யுனிவர்சல் இண்டிகேட்டர். இந்த நிறம் காட்டியானது ஒரு கரைசல் அமிலமா அல்லது காரமானு கண்டுபிடிக்கிற ஒரு வேதிப்பொருளாகும். எடுத்துக்காட்டா, இந்த வேதிப்பொருளை நாம் ஒரு கரைசலுடன் சேர்க்கும் போது அந்த கரைசல் எந்த நிறமாக மாறுகிறது என்பதை பொறுத்து அந்த கரைசல் அமிலத்தன்மை கொண்டு இருக்கிறதா அல்லது காரத்தன்மை கொண்டு இருக்கிறதான்னு நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரைசல் அமிலமாக இருந்தா இந்த நிறம் காட்டியானது சிவப்பா மாறும். கரைசல் காரமா இருந்தால் இந்த நிறம் காட்டியானது நீல நிறமாக மாறும். கரைசலானது அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ இல்லாத நடுநிலையானதாக இருந்தா இந்த நிறம் காட்டியானது பச்சையா மாறும். நாம் இப்போ இந்த தண்ணீர் அமிலமா இல்லை காரமான்னு கண்டுபிடிக்க இந்த யுனிவர்சல் இண்டிகேட்டரை தண்ணீர்ல சொட்டு சொட்டா விடணும். அட, தண்ணீர் பச்சை கலர்ல மாறிடுச்சு. அப்படின்னா இந்த தண்ணியானது நடுநிலையானது, அதாவது தண்ணீர் அமிலத்தன்மையோ காரத்தன்மையோ இல்லை. இப்போ இந்த தண்ணீர்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை சேர்த்து தண்ணீரை அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றுவோம். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடானது வீரியம் மிக்கது. அதனால இதை இந்த சிரஞ்சில இப்படி கவனமா எடுத்து தண்ணீரை விட்டுட்டு இந்த குச்சியை வச்சு இப்படி கலக்குவோம். அட, தண்ணீர் சிவப்பு கலரா மாறிடுச்சு. அப்படின்னா இந்த யுனிவர்சல் இண்டிகேட்டர் அடிப்படையில் இப்போ தண்ணியானது அமிலத்தன்மை கொண்டதாக மாறிடுச்சு. இப்போ நாம வீரியமிக்க காரமான சோடியம் ஹைட்ராக்சைடை அமிலத்தன்மை கொண்ட இந்த கரைசல்ல சேர்த்து கலக்கிக்கிட்டு இருப்போம். பச்சை கலர்ல இருந்த தண்ணி இப்போ மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்து கலக்கிட்டே இருப்போம். அட, இப்போ நீல கலர்ல மாறிடுச்சு. அப்படின்னா இந்த யுனிவர்சல் இண்டிகேட்டர் அடிப்படையில் இப்போ தண்ணியானது காரத்தன்மை கொண்டதா மாறிடுச்சு. இப்போ இந்த கரைசலை அடிப்படையாக கொண்டு மில்க் ஆஃப் மெக்னீசியா என்னும் ஆண்டாசிட்டை சேர்ப்போம். இப்போ இந்த கரைசலின் நிறம் அதிகம் மாறவில்லை. வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது இந்த ஆண்டாசிட்டை எடுத்துக்கொண்டால் அமிலத்தன்மை நடுநிலையாக்கப்படும். மில்க் ஆஃப் மெக்னீசியா சேர்த்த இந்த கரைசலில் வீரியமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை சேர்ப்போம். இப்போ நீங்க பார்க்கிற யுனிவர்சல் இண்டிகேட்டரில் உள்ள கலர்களின் அட்டவணைப்படி வண்ணங்களின் மாற்றம் மேலிருந்து கீழாக செல்வதை நீங்க பார்க்கலாம். அமிலம் சேர சிவப்பு நிறமாக தொடங்கி உடனே பச்சை நிறமாக மாறி பின் நீல நிறமாகிறது. மீண்டும் கொஞ்சம் அமிலம் சேர்த்தால் திரும்பவும் சிவப்பு நிறம் தொடங்கி உடனே பச்சை நிறமாக மாறி பின் நீல நிறமாகிறது. இந்த கரைசல் நிறைவுறும் வரை இதை செய்யலாம். அடிப்படை தத்துவம். pH அளவுகோல் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடாகும். இது ஒரு கரைசல் அமிலமா காரமா அல்லது நடுநிலைத்தன்மை வாய்ந்ததா என குறிப்பிட உதவுகிறது. ஒரு துளி சோதனை கரைசல் பொது நிறங்காட்டியுடன் சேர்க்கப்பட்டு அல்லது pH தாளில் வைக்கப்பட்டு நேர்பட்டியலுடன் தொடர்புபடுத்தி pH மதிப்பு கண்டறியப்படுகிறது.